வணக்கம் சைடெக் நண்பர்களே. சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக உளவியல் கற்க விருப்பமா அப்படின்ற சீரீஸை பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ பாகம் 21 இருக்கோம். உளவியல், அடிப்படை உளவியல் பற்றியும் சைக்காலஜி பற்றியும் அதன் தொடர்புடைய தியரிஸ், கோட்பாடுகள் பற்றியும் ஒவ்வொரு பாகங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, பயோ சைக்கலாஜிக்கல் தியரி, அதாவது இதை நம்ம தமிழில் உடல் உளவியல் கோட்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். இவைகளை பற்றி தான் நம்ம இந்த பாகம் 21 நம்ம பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அதன் மூலமாக நீங்கள் தொடர்ச்சியாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். உடல் உளவியல் கோட்பாடு, பயோ சைக்காலஜிக்கல் தியரி. பயோ அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, உடல் அப்படின்னு அர்த்தம். உடல் அமைப்புகள் மற்றும் நம்முடைய நரம்பியல் மாற்றங்கள், செயல்பாடுகள், இவைகள்லாம் பயோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சைக்கலாஜிக்கல் அப்படின்னாக்கா மனநிலை, ஸ்டேட் ஆஃப் மைண்ட், உணர்வு, நடத்தை, நம்ம செய்யக்கூடிய நடத்தைகள், நம்முடைய பிஹேவியர்ஸ், நம்முடைய ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், ஸ்டேட் ஆஃப் மைண்டு, இவைகள்லாம் நம்ம சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடு தான் இந்த பயோ சைக்கலாஜிக்கல் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படி தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ மூளையோட பங்கு என்ன அப்படின்னு பார்க்க போனாக்கா, நம்முடைய மனநலம், நம்முடைய நினைவாற்றல், நம்முடைய உணர்வு, இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா நம்ம மூளையிலேருந்து தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஜீன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜீன்கள் சொல்கிறோம் இல்லையா, இவைகள் தான் நம்முடைய மனநோய்கள், நம்முடைய திறமைகள், இவைகள்லாம் நம்முடைய மரபணுலேருந்து வருது, நம்முடைய ஜீன்கள்லேருந்து வருது. அப்புறம் நம்ம சொல்ல போகிறது என்னன்னாக்கா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டோப்பமைன், செரோட்டனின் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பிகள், இவைகள்லாம் பார்த்திங்கனாக்கா நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியதில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ஹார்மோன்கள்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்கா, சுரப்பிகள் சொல்கிறோம் இல்லையா, இவைகள் தான் நம்முடைய உணர்வுகள், நடத்தை, நம்முடைய பிஹேவியர்ஸ், இவைகள்லாம் நம்மளுடைய ஹார்மோன்ஸோட ரொம்ப ரொம்ப கனெக்ஷனாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி நம்முடைய மன அழுத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் நம்முடைய உடல் கட்டமைப்பு, நம்முடைய நடத்தை உடலியல் குறைபாடுகள் அல்லது மாற்றங்களால் பாதிக்கப்படும். இந்த உடல் கட்டமைப்புக்கும் நம்முடைய நடத்தைகளுக்கும் கூட ரொம்ப முக்கியமான தொடர்புகள் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இங்கே உடம்பு பாதிக்கப்படும் போது நம்முடைய மனசு பாதிக்கப்படுது, மனசு பாதிக்கப்படும் போதும் நம்முடைய உணர்வு பாதிக்கப்படுது. இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். நம்முடைய ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்பக்க மூளை இருக்குது. இவைகள் தான் நம்ம எப்படி ஒரு முடிவெடுக்கணும், தீர்வுகள் காணணும், திட்டமிடணும் அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்குது. அப்புறம் அமிக்டாலா அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையில் ஒரு பகுதி இருக்குது. இந்த பிக்சரில் காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எங்கே அமிக்டாலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவைகள் தான் நம்முடைய பயம், கோபம் போன்ற உணர்ச்சிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் ஹிப்போ கேம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளையில் இருக்கிற ஒரு பகுதி தான் நம்முடைய மெமரி என்று சொல்லக்கூடிய நினைவூட்டலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் ஹைப்போதாலமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் நம்முடைய ஹார்மோன்கள், அதாவது நமக்கு பசி எடுக்கிறது, நமக்கு தாகம் எடுக்கிறது, நமக்கு செக்ஸ் ட்ரைவை தூண்டி விடுறது, இந்த மாதிரியான ஹார்மோன்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இவைகள்லாம் நம்ம ஏன் இந்த பாடத்தில் நம்ம உதாரணப்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா, மூளைக்கும் நம்ம உடம்புக்கும், நம்ம மூளை, நரம்பியல் போன்ற உடல் அமைப்புகளுக்கும், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடத்தைகளுக்கும், நம்முடைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கும் நெருங்கின தொடர்புகள் இருக்குது. ரெண்டும் ஒன்றோட ஒன்று ரொம்ப பின்னி பிணைஞ்ச ஒன்றா இருக்குது. இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை, சில உதாரணங்களை சொல்கிறேன். ADHD பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிக கவனக்குறைவு இருக்கிற அல்லது அதிக துருதுருப்பு இருக்கிற குழந்தைகளை தான் நம்ம ADHD உள்ள குழந்தைகள்னு சொல்லுவோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய டோப்பமைன் குறைவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கவனக்குறைவு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் அல்லது மன சோர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டிப்ரெஷனுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னாக்கா, செரோட்டினின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அது ஒரு சுரப்பிகள் அது. ஸோ இந்த இது நம்மளுடைய நம்ம மூளையில் குறைவாக இருக்கிறதுனால நமக்கு மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்புறம் ஜெனட்டிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னாக்கா,
நம்ம மரபியல் தாக்கம், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய முன்னோர்கள், அவங்க நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னு சொல்லக்கூடிய மனச்சிதைவுன்னு சொல்லக்கூடிய நோய் இது. இந்த நோய் வந்து இருந்தது அப்படின்னாக்கா அது மரபியல் வழியாக அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ மூளையில் ஏற்படக்கூடிய அந்த சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் தான் நம்முடைய நடத்தையை, நம்முடைய எமோஷன்ஸை, நமக்கு ஏற்படக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகளை, நோய்களை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. நாலாவதாக சொல்ல போகிறதுனாக்கா அந்த பிரெயின் இன்ஜுரி, மூளையில் ஏற்படக்கூடிய சில காயங்கள், அது ஃப்ரண்டல் லோபில் முக்கியமாக ஏற்படக்கூடிய இந்த காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாக்கா நம்மளால் ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ரொம்ப சிரமப்படுவோம். திட்டமிட முடியாது, நம்ம நடத்தைகளில் சில கட்டுப்பாடை செய்ய முடியாது. இவைகள்லாம் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய சில காயங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இவைகள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இதாக தான் இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனாக்கா நம்முடைய உடம்பு ப்ளஸ் நரம்பியல் ப்ளஸ் நம்முடைய மரபியல், இவைகள்லாம் சேர்ந்தது தான் மனித மனதின் செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பயோசைக்கலாஜிக்கல் தியரி அப்படின்றது அதை விளக்கி சொல்லுது. ஸோ நீங்களும் அதை ஒத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத ஒத்துப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் இதை தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து கோட்பாடு. இந்த கோட்பாடை நம்ம இந்த 21வது தலைப்பில் நம்ம விளக்கி சொல்லியிருக்கோம். தொடர்ந்து நம்ம சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.